ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 1 கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு இதை வந்து சின்ன சின்னமாக நறுக்கணும். இல்லைன்னா உங்களை நறுக்க முடியாட்டி சீவணும். அந்த மெத்தட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம். அவ்வளோதான். நம்மளோட சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணணும். காய வச்சு நல்லா ஃபேன் காற்றுல காய வைக்கணும். இல்லைன்னா ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுங்க. எடுத்ததுக்கு பிறகு நம்ம இதை வந்து சீக்கணும். ஸோ வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து நல்லா இதில் சீக்கும்போது நல்லா நைஸாக வெங்காயம் வரும். அப்படி இருக்கும்போது தான் சீக்கிரம் காயும். தாளிப்பு வடகத்துக்கு வந்து வறுக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் கருகாமல் இருக்கும். அதனால இந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சீக்கணும். இல்லைனா கத்தியால் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வைக்கணும். இந்த அளவுக்கு சீக்கணும். நைஸாக சீச்சு நம்ம காய வைக்கணும். இப்போ இதை எல்லா வெங்காயத்தையும் நம்ம சீச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி நல்லா வெயிலில் நல்லா ஒரு காட்டன் துணி இல்லைன்னா ஷாலை ஏதாவது ஒன்று விரித்து அது மேலே இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக கொட்டி விடணும். கொட்டி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் இப்படி வந்து வெயிலில் நல்லா காய வைங்க. ஏன் காய வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மையெல்லாம் இந்த காய்கிறதுலேயே போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வெயிலில் உதுத்து விட்டு காய வைங்க. இது நல்லா காயட்டும். காஞ்சது பிறகு தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி காய வச்சாலே போதுமானது தான். இதோட ஈரத்தன்மை போனால் போதும். அவ்வளோதான். வெங்காயம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ வெங்காயம் நல்லா உரித்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக சின்னமாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 25 கிராம் வெந்தயம் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக 25 கிராம் எடுத்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் கீழே காட்டிகிட்டு தான் இருக்கேன், அளவு பாருங்கள். அதுக்கடுத்து உளுந்து வந்து 50 கிராம் சேர்த்துக்கலாம். கூடவோ குறையோ போனால் பிரச்சனை கிடையாது. மொத்தம் அளவுகள் இவ்வளோ தான். ஒரு கொஞ்சம் கூடவோ குறையவோ போனால் ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டுக்கலாம். வச்சுருக்க உளுந்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 25 கிராம் கடுகு, அதையும் நம்ம 25 கிராம் கரெக்டாக எடுத்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்த பொருள் வந்து சீரகம். அதுவும் நம்ம 25 கிராம் தான் சேர்க்க போகிறோம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் கீழே காட்டிகிட்டு தான் இருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. 25 கிராம் சீரகம் எடுத்தாச்சு. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து விளக்கெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். முக்கியமாக விளக்கெண்ணெய் சேர்த்தா தான் இது ரொம்ப வருஷக்கணக்காக கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக விளக்கெண்ணெய் மட்டும்தான் கண்டிப்பாக சேர்க்கணும். விளக்கெண்ணெய் வந்து ஒரு 25 ml சேர்த்துக்கோங்க. இது கூடவே 50 கிராம் எடுத்து தோல் உரித்து இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இது கூட அந்த மசாலா கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ பூண்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா இந்த மாதிரி அளவு நான் சொன்ன அளவு எல்லாமே 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு கூட குவான்டிட்டி வேணும் அப்படின்னா எவ்வளோ பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. இதோட 1 kgக்கான பொருட்கள் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது வந்து நைட்டே இந்த ப்ராசஸிங் வந்து நைட்டு எல்லா பொருட்களும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது இந்த உப்பு நல்லா கரைஞ்சி இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி வரும். அப்போ தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கும்போது இந்த உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இந்த உருண்டை ஒன்று எல்லாத்துலேயும் எல்லா பொருட்களோடையும் ஒட்டி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து இந்த மாதிரி எல்லா உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் வந்து எடுத்து வெயிலில் காய வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இறுக்கி எல்லா உருண்டைகளையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1 கிலோ அளவுகள் பொருட்கள் எல்லாம் சேர்த்ததில் எனக்கு வந்து 14 உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து வருஷக்கணக்காக அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். சிக்கன், மட்டன் இதை தவிர்த்து மற்ற எல்லா தாளிப்புக்குமே இந்த வடகத்தை கொஞ்சம் போட்டு செஞ்சிங்கன்னா வீடே கமன்னு நல்லா மணக்கும். ஸோ இதே ப்ராசஸிங்கில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை முக்கியமாக ஒரு 15 நாளாவது வெயிலில் காய வச்சு எடுக்கணும். இப்போ நான் வந்து வெயிலில் வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வெயிலில் வச்சு 15 நாள் கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் தாளிப்பு வடகம் ரெடி ஆயிரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி